சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்ப பெண்களோட கஷ்டத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வரனால இந்த சீரியலுக்கு பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றதுனால அப்படியே சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா நடிச்சிட்டு வர ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி அப்புறம் ஜனனி கேரக்டருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு எதுவுமே சொல்லாம ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை கனிகா அவர்கள் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் நீங்க சீரியலை விட்டு விலகுனீங்க, நீங்க விலகுற அளவுக்கு என்ன அங்க நடந்துச்சு அப்படின்னு பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டே வந்திருக்காங்க. இந்த நிலையில இப்போ முதல் முறையா நடிகை கனிகா அவர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, உங்களை நீங்களே நல்லா கொண்டாடுங்க, ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்க பயணம் எவ்வளவு கடினமானதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு மறைமுகமா சீரியலை விட்டு விலகினதை பத்தி சொல்லிருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் கனிகா அவர்கள் விலகுனாங்க அப்படின்னா, ரீசெண்டா போய்கிட்டு இருக்கிற எபிசோட்ல ஆதி குணசேகரன் ஈஸ்வரிய கொல்ல பார்த்திருக்காரு. அதனால இப்போ ஈஸ்வரி கேரக்டரை கோமால இருக்கிற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நடிகை கனிகா அவர்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல போல. அது மட்டும் இல்லாம அவங்க கோமாவுக்கு போனா அவங்களால நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சீரியல்ல சுத்தமா இருக்காது. அதுவும் இந்த சீரியல் இன்னைக்கு இவ்ளோ பெரிய வெற்றி பெற ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்ச நடிகை கனிகா அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கேரக்டரை இப்படி பண்ணது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையாம். இத மாத்த சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் கேட்டாங்களாம். ஆனா இத டைரக்டர் பெருசா கண்டுக்காம இந்த கதையவே எடுத்துட்டு வந்திருக்காராமா. அதனாலதான் இப்போ நடிகை கனிகா அவர்கள் ரொம்பவே கோபமா சீரியலை விட்டு விலகி இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு பல ரசிகர்கள் உங்களோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, உங்களுக்கு இதை விட நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு கனிகாவுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை கனிகா எதிர்நீச்சல் சீரியலை விட்டு விலகினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.